அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கோடி பலன்களை தரும் மார்கழி மாத தேய்பிறை சஷ்டி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக திதி என்பது சந்திர பகவானுக்குரிய திதிகள் ஆகும். அதாவது சந்திர பகவான் அவர்கள் 30 திதிகளையும் திருமணம் செய்து கொண்டார்கள் என கூறப்படுகிறது. அதற்காகத்தான் ஒரு மாதத்தில் 30 திதிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் அமாவாசை தொடங்கி வருகின்ற 15 திதி நாட்களும் வளர்பிறை நாட்கள் ஆகும். அடுத்ததாக பௌர்ணமி தொடங்கி வரும் 15 திதி நாட்களும் தேய்பிறை திதி நாட்கள் ஆகும். ஒவ்வொரு திதி நாட்களுக்கும் ஆதி தேவதைகள் உண்டு. அந்த திதி நாட்களுக்குரிய தேவதைகளை நீங்கள் மனதார வணங்கிவிட்டு அதில் குறிப்பிட்டுள்ள செயல்களை நீங்கள் செய்தால் உங்களுக்கு பலவிதமான கோடி பலன்களை பெறலாம் என ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இப்படி கோடி பலன் தரும் அந்த சஷ்டி திதிக்கு ஆதி தேவதை யார் என்று பார்த்தால் அது முருகப்பெருமான் ஆவார்கள். பாரம்பல் முருகப்பெருமான் அவர்களை இந்த சஷ்டி திதியில் வணங்கினால் உங்களுக்கு நன்மை பெறும். முருகப்பெருமான் அவர்களை வணங்குவதால் நன்மை கிடைக்கும். சஷ்டி நாட்களில் முருகப்பெருமானை வணங்கினால் சகல விதமான நல்ல செயல்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என கூறப்படுகிறது. இந்த நாட்களில் வேலை மற்றும் வாஸ்து போன்ற காரியங்கள் செய்யலாம். அடுத்ததாக புதிதாக செய்யப்பட்ட ஆபரணங்களை வாங்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கலாம். மேலும் நல்ல நண்பர்கள் நட்பையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். பாரம்பரிய முருகப்பெருமானை வழிபட இந்த சஷ்டி நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். அதிலும் தேய்பிறை சஷ்டி திதி நிறைய விசேஷங்கள் உள்ளன. முருகப்பெருமானை சிறப்பிக்கும் வகையில் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற பழமொழி நிலவி வருகிறது. தமிழ் மாதத்தில் வரும் ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகள் வருகின்றன. பௌர்ணமி திதியில் இருந்து 6வது தினத்தில் வருவது தேய்பிறை சஷ்டி. இந்த தேய்பிறை சஷ்டியில் திருமணமான பெண்கள் குழந்தைகள் வாரத்திற்காக குழந்தை வரத்திற்காக ஏங்கி காத்திருக்கின்றனர். இந்த பெண்கள் மிகவும் மன வருத்தத்துடன் விரதம் இருந்து பாரம்பரிய முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி வேண்டுதல் செய்தால் உடலில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் நீங்கி நோய் நொடிகள் நீங்கி அருமையான குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். உங்களுடைய குடும்பத்தில் நீண்ட நாள் வியாதியில் எவரேனும் படுத்த படுக்கையாய் இருந்தால் இந்த விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டு வந்தால் படிப்படியாக அந்த நோய் விளங்கிவிடும். இந்த தேய்பிறை சஷ்டியில் அதிகாலையில் இருந்து புனிதமாக நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டில் நீங்கள் முருகப்பெருமானின் திருவுருப்படத்திற்கு நீங்கள் அலங்காரம் செய்துவிட்டு தீப தூபங்கள் காட்டி நிவேதன பொருட்களை படைக்கலாம். நீங்கள் உட்கொள்ளும் உணவை தவிர்த்து வீட்டு பூஜை அறையில் கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் வெண்பா போன்ற பாடல்களை நீங்கள் முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை கண்டிப்பாக பாட வேண்டும். மேலும் நீங்கள் வேலை காரணமாக வெளியூருக்கு சென்று இருந்தால் அப்பொழுது அவர்களின் மனதில் முழுக்க முருகப்பெருமானுடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். மனதில் முருகப்பெருமானை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் வயது முதிர்ந்தவர்கள், உடல் நலம் சரியில்லாதவர்கள் பால் பழம் ஒன்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் வேலைவாய்ப்பு, கடன் சம்பந்தமான தீமைகள் முழுவதும் நீங்கள் இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் விரதத்தை கண்டிப்பாக கடைபிடித்து பலன்களை பெறலாம். இந்த தேய்பிறை சஷ்டியில் எவர் ஒருடைய எந்த பொருளையும் கடனாக வாங்கவும் கூடாது மற்றும் பணமாக இருந்தாலும் அதனை நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த பொருளை யாரிடமும் கடனாகவும் வாங்கக்கூடாது. கடன் தானே வாங்கக்கூடாது. வங்கியில் ஆபரணங்களை வைத்து பணம் வாங்கி கொள்ளலாம் என்ற செயல்களில் நீங்கள் இந்த தேய்பிறை நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது. நீங்கள் சொல் பேச்சு கேட்காமல் கடன் வாங்கினீர்கள் என்றால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் முருகப்பெருமான் அவர்கள் ஏற்படுத்தி தந்து விடுவார். மார்கழி மாதத்தில் வரும் இந்த தேய்பிறை சஷ்டி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இன்றைய தினத்தில் பாரம்பரிய முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வேண்டுதல்களை மேற்கொண்டால் ரொம்ப நல்ல பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும். இந்த நாட்களில் வரும் தேய்பிறை சஷ்டி என்று உண்ணாமல் விரதம் இருந்து அந்த பரம்பல் முருகப்பெருமானை வழிபட்டால் மிகப்பெரிய புண்ணியமாகும். பாரம்பரிய முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு எப்பொழுதுமே அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாட்களில் முருகப்பெருமானின் மந்திரங்களை உபசரிப்பது மற்றும் அந்த கோவிலுக்கு செல்வது ஏராளமான பலன்களை தரும். முருகப்பெருமானின் வரதட்சணமான இந்த சஷ்டி திதியை கூறுவார்கள்.
பெரியோர்கள் பௌர்ணமி திதிக்கு வரும் 6வது நாள் வருவது இந்த சஷ்டி திதியாகும் என கூறுகிறார்கள். 6வது அதாவது 6 எண் என்றால் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய எண்ணாக மாறுகிறது. இந்த எண்ணுக்குரியவர் சுக்கிரன் ஆவார். சுக்கிர பகவானின் அதிபதி லட்சுமி தேவி ஆவார். இன்றைய தினத்தில் நீங்கள் விரதம் இருக்க முடியாதவர்களும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் அன்று முழுவதும் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் குரு கவசம் ஆகிய முருகனுடைய பாடல்களை சொல்லிக்கொண்டே இருக்கச் சொல்லுங்கள். இந்த நாட்களில் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களுடைய நினைவிலேயே நீங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவரின் அருளை முழுமையாக பெறலாம். ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மந்திரமாக பார்க்கப்படுகிறது. இதனை உச்சரித்தாலே போதும், அதிக மந்திரத்தை உச்சரித்த பலன் சேரும். மேலும் இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல காரியங்களை செய்வதை தவிர்க்க வேண்டாம் என்று நினைக்காதீர்கள். கண்டிப்பாக நல்ல செயல்களை செய்யுங்கள். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விரதங்களை மேற்கொள்ளும் செயல்கள் நீங்கள் ஈடுபடலாம். இந்த சஷ்டி திதியில் இந்த முருகப்பெருமானுக்குரிய இந்த தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து முருகப்பெருமானின் கோடி பலன்களை பெற நாங்கள் இந்த தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.